1971 நடிகராக திரையுலக வாழ்க்கையை தொடங்கியவர் ராப் ரெய்னர். இவர் ஹாலிவுட்டில் 20க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி பல படங்களிலும் நடித்துள்ளார். 1989 ஆண்டு இவர் இயக்கிய வென் ஹாரி மெட் சாலி என்ற திரைப்படம் இன்றளவும் சிறந்த காதல் காவியமாக ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் தி பிரின்சஸ் பிரைட், எ ஃபியூ குட் மென், திஸ் இஸ் ஸ்பைனல் டாப் போன்ற கிளாஸ் படங்களை இயக்கியுள்ளதுடன் சில படங்களிலும் நடித்துள்ளார். இது போன்ற படங்களை இயக்கியதால் சிறந்த இயக்குனருக்கான கோல்டன் குளோப் விருதுக்கு 4 முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் அரசியல் ஆர்வலர் என பன்முக திறமைகளை கொண்டிருந்தார். எல்லா காலத்திற்கும் பொருந்தும் காதல் கலந்த நகைச்சுவை படங்களை வழங்குவதில் வல்லவராக திகழ்ந்து வந்தார். 78 வயதான ராப் ரெய்னர் மற்றும் 68 வயதான அவரது மனைவி மிஷல் ஆகிய இருவரும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிரபலங்கள் வசிக்கும் பிரவுன்வுட் என்ற பகுதியில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து அவசர உதவி எண்ணுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. உடனே காவல்துறையும் தீயணைப்புத் துறையும் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இயக்குனர் ராப் ரெய்னரும் அவரது மனைவி மிஷேலும் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். இதையடுத்து அந்த பகுதி போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுடன் உடலை மீட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதில் அவர்களது மகன் நிக் ரெய்னரை மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. ராப் ரெய்னர் வீட்டிற்கு செல்வதற்கான அனுமதி அவருக்கு மட்டுமே இருந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குகளும் நிக் மீது உள்ளது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை சம்பவம் நடந்ததா என்றும் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து அந்த பகுதி போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு வந்தவுடன் உடலை மீட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதில் அவர்களது மகன் நிக் ரெய்னரை மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. ராப் ரெய்னர் வீட்டிற்கு செல்வதற்கான அனுமதி அவருக்கு மட்டுமே இருந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குகளும் நிக் மீது உள்ளது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை சம்பவம் நடந்ததா என்றும் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில் அவர் கொலை செய்தது உறுதியானதை அடுத்து நிக்கை போலீசார் கைது செய்தனர். கடந்த சனிக்கிழமை இரவு பிரபல நடிகர் கோனன் ஓபிரையன் வழங்கிய விருந்தில் பங்கேற்ற போது நிக் ரெய்னருக்கும் அவரது பெற்றோருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் அவர்கள் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. 25 வயதான நிக் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி 15 வயதிலேயே மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.